தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் கூறிவிட்டார். உன்னை எப்படி அழைப்பேனோ, உன்னை என்னவென்று அழைப்பேனோ, உண்மையை சொல்லட்டுமா உள்ளதை சொல்லட்டுமா? அன்னை தமிழே, என் நாவில் கலந்தவரே, என்னை வளர்ப்பவரே, என்னில் வளர்ப்பவரே, உன்னுடைய புகழ் சொல்ல பிறப்பிருந்தேன், சொல்லி விளையாட சொல்ல முடியலையே. என் உள்ள தமிழே, என் உயிரிலும் மேலான அன்னை தமிழே, அன்னை தமிழே என்று போற்றி பாடி தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கு அவர்களுக்கும் தமிழர்களுக்கு எங்கள் தீரன் கலைக்குழுவின் 2வது வணக்கம். இப்போது நமது ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து தீரன் கலைக்குழுவோட ஆட்டத்தை ஆரம்பிக்க உள்ளாங்க. நம்ம எல்லாம் தமிழனாய் பிறக்க வைத்து நம் தாவிலும் தமிழ் பேசிட வைத்த தமிழனுக்கும் இப்பேற்பட்ட பாரம்பரிய கலையை நம்மளிடம் விட்டு சென்ற விவசாய பெருங்குடியினமாம் விவசாய பெருமக்களுக்கும் வணக்கத்தை கூறி இப்போது பெரியவங்க ஆரம்பிக்க உள்ளாங்க. என்ன வேலை இருந்தாலும் சரி, அந்த விவசாய வேலையை முடிச்சு போட்டு தான் நாங்கள் ஆடுறதுக்காக போறாங்க. பகல்ல பூரா விவசாயம் செய்து ஊர் மக்களுக்காக உணவை கொடுத்து பகல்ல பூரா தங்களோட பாரம்பரிய கலை வந்து மக்களோட கொண்டு போய் சேர்க்கணும், அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல காலேஜ் படிக்கிறவங்க இருக்காங்க, பெரிய பணக்கார வீட்டு பசங்க ஒருத்தருமே கிடையாதுங்க, எல்லாமே சாதாரண நடுத்தர வர்க்கம். அதுல இருந்து வந்தங்க எடுத்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆனதுக்கு அப்புறம் இந்த தீரன் கலைக்குழு ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களை வந்து இந்த பாரம்பரிய மிக்க கம்பத்தாரத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு கையெட்டி உற்சாகப்படுத்தணுங்க. ஏன்னா பாரம்பரியம் கலாச்சாரம் எவ்வளவோ சீரிட்டு போயிடுச்சு இப்ப இருக்கிற நவநாகரிக உலகத்துல. அதை வந்து இந்த இளம் தலைமுறையினர் வந்து அவ்வளவு அழகா ஒவ்வொரு ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெருமை படக்கூட விஷயம் வந்து இதுதான். ஏன்னா இளம் தலைமுறை இப்ப 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் அப்படின்னா ஓரளவுக்கு தெரியுங்க கம்பத்தாட்டம் எப்படின்னா. 2K கிட்ஸ்களும் எதுவுமே தெரியாது. ஏன்னா நிறைய ஊர்ல கோயில மாரியம்மன் கோயில கம்பம் அப்படிலாம் போடுறதும் இல்லை, போட்டாலும் இந்த கம்பத்தாட்டம் அப்படிங்கிற ஒரு எல்லாமே போயிடுச்சு. ஆனா இந்த இளம் தலைமுறையில வந்து இந்த காலத்தான் வழியாக இந்த கலாச்சாரத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம தீரன் கலைக்குழுவின் அடுத்த ஆட்டம்
கிராமத்தையும் கூட பயங்கரமா கையேற்றாங்க. நம்மளுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. கம்பத்தாட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா விவசாய பெருமக்கள் எல்லாம் தங்களோட விவசாயத்தை முடிச்சுட்டு அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு அந்த காலத்தை வந்து வசந்த காலம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல தங்கள் ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு கம்பம் வச்சு அந்த வசந்த காலத்தை வந்து 7 நாள் 9 நாள் 11 நாள் அப்படின்னு ஒரு சாட்டு வச்சு கொண்டாடக்கூடியதான் கம்பத்தாட்டம். கிராமங்கள்ல எப்படின்னா கம்பத்தை வச்சு சுத்தி ஆடுறத கம்பத்தாட்டம். இப்ப நம்ம ஆடுறது கம்பத்தாட்டங்க, இங்க கம்பத்தை வச்சு ஆட முடியாது. இந்த கம்பத்தாட்டம் அப்படி ஒண்ணு இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு மறந்து போன தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மேடையில வந்து கம்பத்தாட்டமே ஆடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த விவசாயிகள் எல்லாம் வசந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் முடவிட்டு தங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் பாத்தீங்கன்னா தங்களோட கொண்டாட்டத்தை வந்து அந்த இறைவனுக்கு செலுத்துறத கம்பத்தாட்டம். வீரன் கலைக்குழுவின் அடுத்த ஆட்டம். கோவிலுக்கு அழகில்லை, சிற்பிகளே இல்லை என்றால் கோவிலுக்கு வாய்ப்பில்லை. விவசாயம் இல்லை என்றால் உண்ணும் உணவுக்கு வழி இல்லை. விவசாயி இல்லை என்றால் வருதிப்பின் பயனில்லை. என்னாச்சு அப்படின்னா 3 வேளை சோறு போடுற விவசாயிகள் நம்ம நினைக்கிறது இல்லைங்க. சாப்பாடு தட்டுல சோறு இல்லைன்னா அப்படிதான் விவசாயத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? எத்தனை பேர் சாப்பாட்டை வேஸ்ட் பண்றோம், அதை தயாரிக்கிறதுக்கு அதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு நகரத்தில் கிடையாது, தெரியறது இல்லை. ஒண்ணு இல்லைங்க, ஊரு கூட பசியாத்திர விவசாய குடும்பத்தில் இருக்கிற வர்ற பசங்களுக்கு நீ பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஊர் மக்கள் பசியாத்திர விவசாய குடும்பத்திலிருந்து வர இளைய பெருமக்களுக்கு பொண்ணுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்காக உணவு கொடுத்து உயிர் கொடுக்கிற விவசாயிகளுக்கு இது கூட கொடுக்கல, என்ன பண்றதுங்க? நம் தீரம் கலைக்குழுவின் அடுத்த ஆட்டம். கொஞ்சம் கை கட்டி உற்சாகப்படுத்தா தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் எப்ப கூட்டாலும் மாப்பிள்ளைகளாம் வருவாங்க. சும்மா அப்படியே கையை அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. தங்களுடைய மக்களுடைய உணவுக்காக மேலாண்மை இல்லாம விவசாயம் செஞ்சால் விவசாயி, ஊர் மக்களோட மானத்தை காப்பாற்றுவதற்காக மேலாண்மை இல்லாம நெசவு செஞ்சால் நெசவாளி. நமக்கு எப்படி விவசாயம் முக்கியமோ நம்ம ஏரியாவில் வந்து நெசவு தொழில். நெசவு தொழில் பண்ணாலும் பொண்ணு கொடுக்கறதில்லை. இப்பதான் சொன்னாரு, தனிவிட்டாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால 2 தொழிலுமே பாத்தீங்கன்னா விவசாயம் செய்வது 2 பேரும் ஒரு முக்கியமான தொழிலுங்க. இந்த 2 தொழில மனசை வெளியே நடமாட முடியாது, உயிர் வாழ முடியாது. விவசாயிகளா சோறு செய்ய முடியாது, பசியாக செத்துருவோம்.
நெசவாளிகள ஊட்டுட்டு வெளியே போக முடியுங்களா? போக முடியுங்களா? ஆனா இன்னைக்கு இப்பேற்பட்ட பாரம்பரிய தொழிலான 2 தொழிலுமே கல்லுக்கு முன்னாடி அழிஞ்சிட்டு இருக்குதுங்க. அத்தனை ஆயிரக்கணக்கான விசைத்தறி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாரியில உடைக்கிறதுக்காக இன்னைக்கு கல்லு முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் அத்தனை பெரிய செல்வந்தர்களை உருவாக்கிற அந்த விசைத்தறி தொழில் இன்னைக்கு புலவழி தள்ளிட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் இல்லை. விவசாயம் எப்படி அழிஞ்சிட்டு இருக்குதோ அதே மாதிரி நெசவு தொழில். இந்த 2ஐயும் காப்பாத்துறதுக்கு மக்களாகி நம்ம முன் வரணும். வீரன் கலைக்குழுவின் அடுத்த ஆட்டம். ஏனுங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, கைதட்டு ஒண்ணுமே இல்லைங்க. ஆடி முடிச்சதையுமே எல்லாரும் நல்லா கைதட்டிங்கன்னா தான் எங்களுக்கு அடுத்தது உற்சாகமா இருக்கு. ஒரு போலியான டாக்டர் பார்த்திருக்கிறோம், ஒரு போலியான என்ஜினியர் பார்த்திருக்கிறோம், போலியான கலப்பட பொருட்கள் எல்லாம் ஏகப்பட்டது பார்த்திருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் உலகத்துல யாருமே ஒரு போலியான விவசாயி யாருமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா போலியான விவசாயி இருந்தா சாப்பாடு கூட விஷமாயிருங்க. பத்திரிகையில சத்தம் அடுத்த தலைமுறை சவுண்ட் கேட்கறது நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு போலியான விவசாயி உயிர் வேணா வேண்டாம், செத்து போயிடுவான். நஞ்சான ஒரு பொருள் உற்பத்தி இருந்தா அந்த விவசாயி உயிரோடய இருக்க மாட்டாங்க. ஏன்னா தான் எத்தனை காசு சம்பாதிச்சாலும் திருப்பி 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 எத்தனை நட்டம் வந்தாலும் திருப்பி திருப்பி மண்ணு மேல போட்டு நம்மளோட பசியாத்திர ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயி மட்டும்தான். விவசாயி இல்லைன்னா 3 வேளை சோதிக்க முடியாது, வெளியே நடமாட முடியாது, உயிர் வாழ முடியாது, மாணவர்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயத்தோடு சேர்ந்ததுதான். அப்படிப்பட்ட பரம்பரையிலிருந்து வந்ததான் இந்த இளம் சிங்கங்கள் எல்லாமே. ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக கலாச்சாரத்தை போயிட்டு இருக்கிறதுக்காக இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லாருமே தோட்டத்தில் பொண்ணு மாதிரி பிடிச்சி கட்டி போட்டு பால் கடலை வச்சு போட்டு இங்க ஆர்டருக்கே வந்துருக்கேன். இங்க இருக்கிற நிறைய பேர் விவசாயம் தான் எங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு அரிசி வருது கடையில் கூட வாங்கிக்கிறோம். இது எத்தனை பேர் விவசாயம் பண்ணாலும் கை கொடுக்க முடியுங்களா? ஏன்னா விவசாயத்தால எல்லாம் பண்ணிட்டோம், சரிப்பட்டு வித்தாச்சு. ஒரு போல விளைஞ்ச பூமி மாடி வீடா மாறி போச்சு. மாடி வீட்டு மொட்டை மாடி, மாடி வீட்டு தோட்டம் ஆயிடுச்சு. இன்னைக்கு விவசாயத்தால புறநிலையாச்சு. ஆனா இந்த பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தை விட்டு கொடுக்காம தங்களோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு ஊரா போயிட்டு இந்த கம்பத்தாரத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு கலைக்குழுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீரன் கலைக்குழு.
இதுக்குன்னு எந்த சார்ஜும் வாங்குறது இல்லைங்க. நம்ம வந்துட்டு போகிற ட்ராவல்ஸ்க்கு மற்றத்துக்கு தான் வாங்குறத தவிர இங்கே ஆடுற பசங்களுக்குன்னு சொல்லி யாருக்கும் வாங்குறது இல்லைங்க.